ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வெயில் காலம் தொடங்கியாச்சு. மாடித்தோட்ட செடிகளுக்கு காலை மாலைன்னு தண்ணி விட வேண்டியது இருக்கும். இதே நாம் மூடாக்கு போட்டு விட்டோம்னா அந்த சிரமம் அதிகமாக இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த மூடாக்கு போடுறது எப்படி, அதனோட பயன் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மூடாக்குன்னா என்னன்னு பார்க்கலாம். மூடாக்குங்கிறது தேவையில்லாத இலைத்தழைகளை நல்லா காய வச்சு செடிகளுக்கு அடியில் சுற்றியும் போட்டு விடுறது தான். இது வெப்பம் அதிகமாகிறத தடுக்கவும் களைச்செடிகளை கட்டுப்படுத்தவும் இந்த மூடாக்கு போடப்படுது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம காலையில் தண்ணி விட்டுட்டு சாயந்தரம் பார்த்தோம்னா செடிகளுக்கு தண்ணியே இருக்காது. இதே நாம் மூடாக்கு போட்டு விட்டோம்னா தண்ணி ஈவனாக செடிகளுக்கு கிடைச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த காஞ்ச இலைத்தழைகளை மூடாக்கா போட்டு விட்டோம்னா செடிகள்லாம் நல்லா வளர ஆரம்பிக்கும். நம்ம மாடி தோட்டத்திலேயே உள்ள காஞ்ச இலைகளை சேகரித்து வச்சுக்கலாம். இல்லை நம்ம வீட்டுக்கு அருகில் பெரிய மரங்கள் இருந்துச்சுன்னா கூட அதில் உள்ள காஞ்ச இலைகளையும் சேகரித்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி நான் சேகரித்து வச்சது தான் இவ்வளோ மூட்டையாக ஆயிடுது பாருங்க. இப்போ இந்த வெயில் காலத்தில் மூடாக்கு போடுறதுக்கு ரொம்பவும் வசதியாக இருக்கும். இந்த மூடாக்கு போட்டு விட்டுட்டு செடிகளுக்கு தண்ணி ஊற்றி விடணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ 2 நாளைக்கு ஒரு தடவை கூட நாம் தண்ணி விடலாம். இப்போ இந்த செடிக்கு மூடாக்கு போட்டிருக்கோம் பாருங்கள், அதை விளக்கிட்டு பாருங்கள். ஒரு நாள் தண்ணி விடலைனாலும் ஈரப்பதம் போதுமானதாக இருக்கும். போட்ட உரச்சத்து வீணாகாது. இதை நொறுக்கி போடும்போது சீக்கிரமாக மக்கி செடிகளுக்கு உரமாக மாறிடும். நம்ம மாடி தோட்டத்தில் மண்புழுவுக்கு வெளிச்சமும் வெப்பமும் இருக்கக்கூடாது. இப்போ இந்த மூடாக்கு போட்டு விட்டோம்னா அது அமைதியாக வளர்ந்துக்கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது ஆவி ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை. களைச்செடி வளரவே வளராது. இந்த மண்ணுக்கு வளம் சேர்க்க மூடாக்கு ரொம்பவும் அவசியம் ஃப்ரெண்ட்ஸ். மூடாக்கு போடும்போது நிறைய நுண்ணுயிர் பெருகும். மூடாக்க நாம் கரும்பு சக்கை, வேர்க்கடலை தோல், வேப்ப இலை, இலைத்தழைகள் இதெல்லாம் மூடாக்கா போட்டு விடலாம். இந்த பூமியை மூடி வச்சு விவசாயம் பண்ணால் மிகவும் நல்லதுன்னு நம்மாழ்வார் ஐயா சொல்கிறாங்க. அது இல்லாமல் இந்த மூடாக்க உயிர் மூடாக்குன்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளவு நாளாக நீங்கள் மூடாக்கு போடலைனாலும் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். இனியாவது இந்த மூடாக்கு போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இந்த மூடாக்கு போடுறதுனால மண் டைட் ஆகாது. மண் உதிரியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் செடிகளுக்கு நிறைய ஆக்சிஜன் கிடச்சி செடியோட வளர்ச்சி அதிகமாகும்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.